ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challengeோட டே 11. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். செம்ம குளிருங்க, பயங்கர குளிரு. ஸோ கொஞ்சம் லேசி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த 3 வேலைலாம் சமைக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர், இந்த தண்ணியை தொடுறதுக்கு கையெல்லாம் எரியும், அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 30 days எப்படா முடிப்பேன்ற மாதிரி தாங்க இருக்கு. வெயில்னா ஒன்றும் தெரியாது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரெசிபிலாம் ஷேர் பண்ணலாம். குளிர்னால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியலங்க. மைண்டே ஏதோ சொல்லுவாங்களா, ஏதோ அந்த டயத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி இருந்துமே நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி தான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ போடுவேன் கண்டிப்பா அதெல்லாம். ஸோ பாருங்க சரிங்களா, வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட கேள்வி என்னன்னா, சிஸ்டர் நீங்க 70 kgல இருக்கும்போது 70 to 55 குறைச்சேன்றீங்களா, அந்த டைம்ல இருந்து நீங்க டயட் பிளஸ் வாக்கிங் மட்டும் தான் பண்றீங்களா, ஒர்க் அவுட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமா சிஸ்டர், நான் பண்ணவே இல்லை. ஒர்க் அவுட்லாம் பண்றேன்னு நினைச்சு ஒரு 2 days பண்ணுவேன், அப்புறம் இரிட்டேட் ஆகி விட்டுருவேன். ஸோ அந்த அனுபவத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்க கூடாது. ஹெல்தியா ஸ்லோவா வெயிட் லாஸ் பண்ணாலும் ஹெல்தியா இந்த மாதிரி ஃபுட்லேயே தான். ஏன்னா 80% மேக்ஸிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டால தான் குறைக்க முடியும், அதாவது டயட்ல தான் குறைக்க முடியும். அதான் 20% தான் நம்ம பண்ற வாக்கிங் அண்ட் வந்து ஒர்க் அவுட் எல்லாமே நமக்கு வந்து அந்த பூஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து நமக்கு வாக்கிங்கே எனக்கு வந்து பெஸ்டா இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருந்தது. ஸோ அதனால இது மட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து பண்ணினேன். ஸோ அதனாலதான் உங்க கூடயும் அதை தான் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ஆயிடுது நிறைய பேருக்கு. அதனாலதான் நான் அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு வந்து இதுவாயிடும் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு நம்ம சாப்பாடையும் நம்ம வந்து சரி பண்ணணும். அதுதான் ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸா இருக்கும். ஸோ அதுதான் சரிங்களா. அதனால நான் வந்து டயட் பிளஸ் வாக்கிங் தான் சிஸ்டர் பண்ணேன் சரிங்களா. நிர்மலா தேவி சிஸ்டருக்கு வந்து பேபி பிறந்துருச்சுன்னு முன்னாடி சொல்லிருந்தீங்க, இப்ப நேம் வச்சுட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. குழந்தை அக்கா நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன்க்கா, அக்கா குழந்தை பிறந்துருச்சுக்கா, அக்கா நான் பேர் வச்சுட்டேன்க்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு பாப்பா நல்லா பாத்துக்கோங்க, நீங்களுமே உடம்ப நல்லா பாத்துக்கோங்க சிஸ்டர் சரிங்களா. ஆனா பேர் என்னன்னு சொல்லல, நீங்க வச்சுட்டோன்னு சொன்னீங்க, என்ன பேருன்னு சொல்லல, அதையும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணேன் சிஸ்டர். இப்போ வந்து கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து நமக்கு சீக்கிரமா வந்து ஆகும் சரிங்களா வெயிட் லாஸ். அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த கொழுப்புகள் அடிமட்ட கொழுப்பு குறையதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்காக நம்பர்ல இப்ப எனக்குமே வந்து அந்த 60.65 இதுலயே எனக்கு ஸ்ட்ரக் ஆகி நிக்குது அப்படின்னா அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரிங்களா. வெயிட் வந்து நம்பரை மட்டும் நம்பிக்காதீங்க. நம்பர்ல சில நேரம் வந்து மாறாம இருக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருங்க சிஸ்டர், கண்டிப்பா குறையும் சரிங்களா. ஒரு சில நேரம் வந்து இன்ச்சஸ்ல உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சில ட்ரெஸ் போடும்போது. ஸோ அதை வச்சு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு சில நேரம் நம்பர்ல ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும், ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து கரெக்டா மனசாட்சி படி கரெக்டா பண்றோமா, சின்னதா கூட சீட் பண்ணாம அப்படின்றத வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து இருக்கு, அதுக்கு என்ன பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. தண்ணி நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ரோட்டீன் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது அதுல ஸ்வீட்னஸ் இருக்கு, அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் கட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சில நேரம் இந்த நட்ஸ் ஜூஸ் எல்லாம் சொல்றேன் இல்லையா, அது மாதிரிலாம் அதுல வந்து இந்த பேரிச்சம்பழம், அதாவது உலர் திராட்சை எல்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, அப்படி குடிக்கும்போது அதுல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேர்க்கடலை பேரிச்சம்பழம் இல்லைன்னா பொட்டுக்கடலை பேரிச்சம்பழம் இதை ரெண்டையும் சேர்த்து கூட நீங்க அரைச்சிட்டு ஒரு லட்டு மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ஒண்ணுதான், இத்தனையும் கொஞ்சமா அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு. அதுக்காக இவ்வளவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அதுதான் ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. ஸோ அதனால நீங்க வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும்.
அது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே வந்து மாறிடும். நல்லா தண்ணி குடிங்க சரிங்களா. தீபாவளி வெயிட் லாஸ்ல தீபாவளி சேலஞ்ச் போட்டிருந்தீங்களா சிஸ்டர், அந்த டைத்துல நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் சிஸ்டர். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மா இறந்துட்டாங்க. என்னால வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால வெளியில அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலையே படாதீங்க சிஸ்டர். எனக்குலாம் 14 வயசு, அதாவது 14 வயசுல அம்மா இறந்தாங்க. ஸோ இந்த இவ்வளவு தூரத்துக்கு அந்த இழப்பை யாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் நம்ம பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அவங்களோட நம்ம பெட்டராக தான் இருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இது நடக்க வேண்டியது நடந்துருச்சு, இதுவுமே நம்ம கூட இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நீங்க உங்களோட டைவர்ட் பண்ணுங்க, உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. உங்களை பிஸியா வச்சிருக்கும் போது நானுமே எங்க அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுக்கி விழுந்தா கூட அம்மா அப்பா இல்லாதனாலதான் எனக்கு அது நடக்குதோ அப்படிலாம் யோசிச்ச காலம் இருக்குது. உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி இப்போ ஒரு விஷயம் சந்தோஷத்தை நானாவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பிஸியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது மற்ற திங்கிங் வந்து எனக்கு இல்லாம இருக்குது. எங்க அம்மா அப்பாவெல்லாம் உண்மையாவே ஓரளவுக்கு நான் வந்து நானும் எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பேன், நீ இப்ப நீ அம்மாவா ஆயிட்ட, ஸோ பிள்ளைய பாரு அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்கள் நான் என்னை பிஸியா வச்சுட்டேன். முன்னாடி நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும்ன்ற ஒரு லைஃப்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பிடிச்சத அவங்க வந்து இதை என்னெல்லாம் பண்ணா சந்தோஷப்படுவாங்களோ அதை நம்ம பண்ணணும். அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுதான் சரிங்களா. இப்ப நீங்க வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அதை நினைச்சு அவங்க வருத்தம் தானே படுவாங்க. சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருக்கணும், நீங்க எப்படிலாம் இருக்கும்னு நினைச்சாங்க அது மாதிரியான அதை வந்து நீங்க உருவாக்குங்க சரிங்களா. அதை மற்றபடி வேற எதுவுமே நினைக்காதீங்க. நம்ம கூட இருந்து நம்மளை வந்து பிளஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எங்கேயாவது இருந்து நம்மளோட சக்சஸையும் நம்மளோட இதையும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு வந்து காவலா இருப்பாங்க. இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணும். நம்ம கூட இருக்காங்க பாத்தீங்களா, இல்லாதவங்களை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறவங்கள நம்ம கொண்டாடிடணும்னு நான் எப்பவுமே நினைப்பேங்க. ஏன்னா அதுதான் நம்ம அப்பா அம்மா நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க வந்து பண்ணுங்க சரிங்களா. நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து ஆகும் சிஸ்டர். கவலைப்படாதீங்க சரிங்களா. நாங்கள் சிஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே உங்க கூட இருக்கோம் சரிங்களா. ஸோ வெயிட் லாஸ்லுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க சிஸ்டர். இதெல்லாம் ஒன்று டைவர்ட் பண்ணாதான் நம்ம வந்து அதுலேருந்து வர முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரமா சரிங்களா. ஸ்வீட் கார்ன் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். ஸ்வீட் கார்ன், நார்மல் கார்ன் எல்லாமே சாப்பிடலாம். அவிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சுட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி இன்னைக்கு குளிர்காலத்துல அதிகமா கிடைக்கும். அதுதான் நான் வந்து இனிமேல் ஸ்நாக்ஸை வாங்கணும். இப்போதைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்துன்னு போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமே வாங்கினா நான் எல்லாமே நானுமே எடுத்துப்பேன் சரிங்களா. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸ்வீட் கார்ன் சாலட் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம், டின்னரா கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சேன் பாத்தீங்களா, கொண்டைக்கடலை வச்சு சாலட் மாதிரி பண்ணோம் இல்லையா. கேரட் துருவி போட்டு, வெள்ளரிக்காலாம் கட் பண்ணி போட்டு, வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டு, மிளகு துடுப்புலாம் போட்டு, அது மாதிரியே அந்த கொண்டைக்கடலைக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சில இல்லை மிக்ஸ்டா எல்லா பயிரையும் சேர்த்து போட்டு பண்ணலாம். குவான்டிட்டி நம்ம கம்மி, அந்த எவ்வளவு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ அதுதான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.55 வந்து இருக்குது. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி தான். எனக்கு பிளாக் காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே எனக்கு வந்து அப்பப்போ நான் அதை வந்து குடிச்சுப்பேன். குளிர் வேறு ஆயிடுச்சா, ஸோ இந்த மாதிரி குடிச்சாதான் சுறுசுறுப்பாக இருக்குங்க. அதனால தான். அதுக்கப்புறம் இதுதான் குடிக்கணும்லாம் கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு குட்டி குட்டி தோசையை வந்து போட்டாச்சுங்க. காலையில் அவனுக்கு 7:30 மணிலலாம் ஸ்கூலில் இருக்கணுங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த குளிருக்கு நாங்கள் எந்திரிச்சு கிளப்பி விடுறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. அப்புறமா அவனுக்கு வெதுவெதுப்பான தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன் பாட்டிலில், செக்கும் பண்ணிக்கிட்டேன் குடிச்சு பார்த்துட்டு. அப்புறமா பால் ஆற்றி கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து அவனை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. இட்லி பொடி நல்லா வச்சு அவனுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அப்புறமா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இவருக்கு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி மற்றதெல்லாம் கொடுத்து விட்டா லஞ்ச் டயத்துக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு ஆகிடுங்க. மைக்ரோவேவ் வச்சுருக்காங்க, சூடு பண்ணிடுவாங்க. இருந்தாலும்
ரொட்டி சாப்பிட்டா குளிரும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி நம்ம எல்லாருமே ரொட்டி தான் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கும் சப்பாத்தியே பண்ணியாச்சுங்க. அதுக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கிரேவி வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தக்காளி தொக்கு பண்ணிடலான்ட்டு கடுகு சோம்பு வந்து எண்ணெயில் பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி தொக்கு தாங்க இருக்கிறதுல ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. பூண்டு இப்போ தான் சேர்க்குறேன் பாருங்களேன், அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்க. எல்லாத்தையும் ஆனால் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா சேர்த்துட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா உப்பும் போட்டு நல்லா இதை வந்து பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கிற வேண்டியது தாங்க. தக்காளி தொக்கு தாங்க நம்ம ஊர்ல எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு ரேண்டமான ஒன்று சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ஃபர்ஸ்ட்னா அதுதான் டாப் நாச்சாக இருக்கும். ஸோ அதுதான் மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள் இது மட்டும் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். சைடில் வந்து சப்பாத்தியும் போட்டுடலான்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு சப்பாத்தி வந்து போட்டுட்ருக்கேங்க. இந்த சப்பாத்தி போடுறதுல எனக்கு உண்மையாகவே பிடிக்காதுங்க. ஆனால் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காஃபியும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டாச்சு. கடைசி அந்த கிரேவி அதாவது தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டாதாங்க தக்காளி தொக்குக்கு அல்டிமேட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வருங்களே. தக்காளி தொக்கு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் நல்லா இருக்கும் இல்லையா. ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி ஃபாயில் ஷீட்டில் ரேப் பண்ணி உள்ளே வச்சாச்சு பாக்ஸில். அப்புறம் தக்காளி தொக்கு வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அம்மாச்சிக்கும் சப்பாத்தி தக்காளி தொக்கு காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஆக்டிவா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க சரிங்களா. மறக்காம ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாக்கிங்கை மட்டும். வாக்கிங் கண்டிப்பா பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குவாக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேங்க. என்ன ஓட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க, இந்த ஓட்ஸ் தாங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குன்னு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் சரிங்களா. ஓட்ஸ் அதை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளி, பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூட வெஜிடபிள்ஸ் எதுனாலும் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா. மற்ற வெஜிடபிள்ஸ் எதுனாலும் தேவைன்னா சேர்த்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் சரிங்களா, அதுவும் நம்மளோட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதை வந்து ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இது ஒரு ஓட்ஸ் ஆம்லேட் மாதிரி தாங்க. ஓட்ஸ் ஆம்லேட் தான் இது. இது வந்து நீங்கள் குடமிளகா, கேரட்லாம் கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை கம்மி பண்ணிட்டு கூட, இல்லைன்னா தக்காளி வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு கூட வெஜிடபிள்ஸ் மட்டுமே சேர்த்து கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான் சரிங்களா. ஆனால் ஓட்ஸில் இந்த மாதிரி ஆம்லேட் பண்ணலாம். ஸோ ஆயில் லைட்டாக கிரீஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு அடை மாதிரி மெதுவாக அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும் சரிங்களா. அப்புறம் எப்படியோ வந்து திருப்பி போட்டாச்சு. பார்த்து திருப்பி போடணுங்க. அதுதான் வந்து இது சம்டைம் உடையும். ஆனாலும் நம்ம வந்து உடச்சி தானே வாயில் போட போகிறோம், பிச்சு தானே திங்க போகிறோம். அதனால போட்டு எடுத்தாச்சு சூப்பராக ஓட்ஸ் ஆம்லேட்டு. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. மதியம் லஞ்சில் கூட ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சூப்பர் ஃபீலிங்காக சாப்பிட்டுட்டேன். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு காஃபி வந்து போட்டு அம்மாச்சி கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா 11 மணி போல். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா துணி காயறதே பெரிய டாஸ்காக இருக்குங்க. 2-3 தடவை எடுத்து காய போட வேண்டியதாக இருக்குது. துணியெல்லாம் வந்து காய போட்டாச்சுங்க. இங்கே பாருங்களேன், கார்பெட்லாம் வந்து விரிச்சு விட்டாச்சுங்க. ஏன்னா கால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க, ஊண்டவே முடியாது. காலில் சாக்ஸ் எல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா பெட்ஷீட்லாம் விரிச்சு பெட்டெல்லாம் என்னமோ நிறைய பெட்டில் கிடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பளியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதனால. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன், அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதை வாங்கியாச்சு. முள்ளங்கிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். முள்ளங்கி கீரையோடையே வந்து இங்கே வந்து வருங்க நல்லா. முள்ளங்கி கீரையெல்லாம் கிடச்சிச்சின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோதுமை ரவெல்லாம் வேணும், அது இதுன்னு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த கீரையை போய் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க. ஸோ எப்பவும் போல் தாளிச்சு பொரிப்போம்ல, அது மாதிரி பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் போல் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம், வரமிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா முள்ளங்கி கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கடைசியில் தேவையான உப்பு போட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். முருங்கைக்கீரை மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நல்லா தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நேற்றே கொஞ்சம் சாதம் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அது தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியும் சூடு பண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா. அம்மாச்சிக்கு இந்த மாதிரி தயிர் சோறு கொடுத்தா தானங்க அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் தக்காளி தொக்கு, அதுக்கு
அதுக்கப்புறம் அந்த கீரை பொரிச்சதெல்லாம் வச்சு அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த மாதம்லாம் இன்னும் சாப்பிடவே முடியாது, அதனால இப்போயே கொடுத்துக்கலான்னு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து தம்பிங்க வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து, அவங்க ரெண்டுத்தையும் நல்லா சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு, இங்கே பாருங்களேன் நல்லா ட்ரையர்லாம் போட்டு அவங்களுக்கு ட்ரை பண்ணி விட்டுட்டு சாக்ஸ் போட்டு லோஷன்லாம் போட்டாதாங்க இந்த குளிருக்கு இருக்க முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே குள்ளாலாம் போட்டுப்பாங்க, நம்ம தான் போடுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் நிற்கும் போது நல்லா ஹீட்டாக இருக்குங்க. நான் காலையில் இப்போ செஞ்ச சப்பாத்தி மாவே எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 2 சப்பாத்தி எண்ணெயே ஊற்றாமல் போட்டு எடுத்துகிட்டு ஒரு அவிச்ச முட்டை, அந்த முள்ளங்கி கீரை பொரியல், தக்காளி தொக்கெல்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேங்க மதிய லஞ்சை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையோடு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறமா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி இஞ்சி போட்டு ஒரு பிளாக் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இஞ்சி போட்டு இந்த இஞ்சி டீலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் காலத்தில் எங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரிங்க. ஸோ அதனால் போட்டுட்டேன். அப்புறம் இங்கிட்டு வந்து அம்மாச்சிக்கு வந்து பால் வந்து காய்ச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி நான் வந்து பால் காய்ச்சி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் நல்லா இந்த இஞ்சி போட்ட டீ வந்து பிளாக் டீ வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவனுக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை விட்டுட்டு வரலான்னு போனால் சின்னவரும் என் கூடயே வந்தார். அவனை பாருங்கள் தூக்கிக்கிட்டே போனேன், தூங்கி எந்திரிச்சானா அதுதான் அப்படி இருந்தான். சரி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை நல்லா இந்த குளிரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நிறையாவே கிடைக்கும். இந்த கொத்தமல்லி தவையில் துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் இப்போ ஒரு பங்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 பங்கு கொத்தமல்லி தலைனா ஒரு பங்கு வந்து கருவேப்பிலையும் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா உளுந்த பருப்பை வறுக்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க. பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா வரமிளகா 2ம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளித்துண்டு அப்புறமா பூண்டு பற்களும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்துட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி அந்த கருவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக இருக்குங்க. அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி துவையல் அரைச்சி எடுத்தோம்னா செம்மையாக இருக்குங்க. அப்படியே சாதத்தில் கூட போட்டு பரட்டி சாப்பிட்றலாம், அந்த மாதிரி இருக்கும். துவையல் அரைச்சிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு மீன்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மீன் எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு, நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா பிரியாணி தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. சரி சுட சுட இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன், ரவை தோசை ஏதாவது நமக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டாரா. சரி நல்லதாக போச்சு அப்படின்ட்டு நானும் துவையலை மட்டும் தான் வதக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வச்சு அந்த சிக்கன் அந்த பிரியாணியில் ஒரு சிக்கனை மட்டும் எடுத்து அந்த துவையலை வச்சே டின்னரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி எல்லாமே வச்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை விலக்கி போட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி சிக்கன்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ப்ரோட்டீனுக்கு நல்ல ஒரு சோர்ஸு. பிரியாணியில் உள்ள சிக்கன் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரைடாக ரொம்ப எடுக்க வேண்டாம், ஃப்ரைடு சிக்கன்ஸ் வேண்டாம். சரிங்களா? பாத்திரம்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியாக வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. 6:30 to 7 வந்து சாப்பிட்டு முடிக்கணும் டின்னர்னா. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. இன்றைக்கி டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.